ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் இ சேவை யூடியூப் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா 2026 சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் வாக்காளர்களாக இருக்கீங்களா, இல்லை வாக்காளர் லிஸ்ட்லேருந்து விடுபட்டு இருக்கீங்களா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஒருவேளை நீங்கள் வாக்காளர்களாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில், எந்த சட்டமன்ற தொகுதியில், எந்த பார்ட்டில் எத்தனாவது சீரியல் நம்பரில் வாக்களிக்கிறீங்க வரைக்கும் முழு தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு மற்றவங்களுக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் முதல்ல உங்கள் மொபைல்லையோ இல்லை லேப்டாப்லேயோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ப்ரௌசர் வந்து ஒன்று ஓப்பன் பண்ணிவிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு சர்ச் பாக்ஸில் போயிட்டு ஓட்டர்ஸ் போர்ட்டல் சர்வீசஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிங்க அப்படின்னாக்கல உங்களுக்கு ஃபஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன்ஸ் வரும். ஓட்டர் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கான ஹோம் பேஜஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் புதிய வாக்காளர்களாக பதிவு பண்ணணும் அப்படின்னா அந்த ஃபார்ம் 6 ஃபில் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுடைய ஓட்டர் லிஸ்ட்டில் ஏதாச்சும் கரெக்ஷன் இருக்குது, டேட் ஆஃப் பர்த் மாற்றணும், இல்லை நேம் ஏதாச்சும் இனிஷியல் மாற்றணும், இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா ஃபார்ம் 8 அப்படிங்கிறத ஃபில் பண்ணுங்கள். இப்போ வாங்க இதுக்குள்ளே எப்படி நம்மளுடைய ஓட்டர் லிஸ்ட்டை நம்மளுடைய ஓட்டர் ஐடி நம்பர் வச்சு கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் யுவர் நேம் இன் ஓட்டர் லிஸ்ட்னு இருக்குது பாருங்க. இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிவிடுங்க. இது நீங்கள் கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒன்று ஓப்பன் ஆகும். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓட்டர் நம்பரை வச்சு நீங்கள் தேடி பார்க்கலாம். அப்படின்னாக்கல சில டீட்டெயில்ஸ் இருக்குது, நேம், ரிலேட்டிவ் நேம், உங்களுடைய ஏஜ், ஜெண்டர், இந்த மாதிரி இருக்கிற தகவல்களை வச்சு நீங்கள் தேடி பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுடைய மொபைல் நம்பர் என்னவோ அந்த மொபைல் நம்பரை போட்டு கூட நீங்கள் தேடி பார்க்கலாம். இப்போ நம்ம ஓட்டர் நம்பரை வச்சு எப்படி நம்ம பார்க்குறதுன்னு பார்க்குறோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதை ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா செலக்ட் லாங்குவேஜ் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த லாங்குவேஜ் வந்து நீங்கள் கொடுத்தாலும் கொடுக்கலாம், கொடுக்காட்டி விடலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து இங்கே எபிக் நம்பர் இருக்குது பாருங்க. இந்த இடத்துல வந்து உங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பரை மென்ஷன் பண்ணிவிடுங்க. இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு நம்பர் போட்டுட்டேன். அடுத்து ஸ்டேட், இந்த ஓட்டர் ஐடி நம்பர் வந்து எந்த ஸ்டேட்டில் இருக்குதோ அந்த ஸ்டேட்டை போடுங்க. நான் வந்து தமிழ்நாடுன்னு கொடுத்துக்கிறேன். ஒருவேளை நீங்கள் அதர் ஸ்டேட்டில் ஏதாவது வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் அதர் ஸ்டேட்டையும் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிடலாம். தமிழ்நாடு கொடுத்துருக்கேன். அடுத்து இந்த இடத்துல கேப்ச்சா இருக்குது பாருங்க. இந்த கேப்ச்சா வந்து அப்படியே அங்கே இருக்கிற மாதிரி பார்த்து டைப் பண்ணிவிடுங்க. ஓகே, அது முடிச்சதுக்கப்புறம் சர்ச்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சர்ச் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் வந்து ஷோ ஆகிடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேமு, ரிலேட்டிவ் நேமு, ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்ட்டு, உங்களுடைய சட்டமன்ற தொகுதி, உங்களுடைய பார்ட், அதாவது நீங்கள் எந்த ஸ்கூலில் போலிங் ஸ்டேஷனாக உங்களுக்கு இருக்குதோ அது எல்லாம் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த பார்ட்டில் நீங்கள் எத்தனாவது சீரியல் நம்பரில் வரீங்க அப்படிங்கிற வரைக்கும் ஒரு டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸாக பார்க்கணும் அப்படின்னா இந்த ஆக்ஷன் இடத்துல வியூ டீட்டெயில்ஸ் இருக்குது பாருங்க. இந்த வியூ டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுடைய ஓட்டர் ஐடியை பற்றி எல்லாமே இந்த இடத்துல வந்துடும். இதுலேயும் அதே தான் இருக்கும். உங்களுடைய நேமு, உங்களுடைய ரிலேட்டிவ் நேமு, உங்களுடைய ஏஜ் என்ன, இப்போ இருக்கிற ஏஜ், அதே மாதிரி உங்களுடைய ஜெண்டர், மேலா ஃபீமேலா, டிரான்ஸ்ஜெண்டரா, அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். அடுத்து உங்களுடைய ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்ட், சட்டமன்ற தொகுதி எல்லாமே வந்துடும். அடுத்து போலிங் ஸ்டேஷனு, அந்த போலிங் ஸ்டேஷனில் எத்தனாவது பார்ட்டி இருக்கிறீங்க, அந்த பார்ட்டில் நீங்கள் எத்தனாவது சீரியல் நம்பராக இருக்கீங்க அப்படிங்கிற வரைக்கும் வந்துடும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பிஎல்ஓ, உங்களுடைய ஆஃபீஸர் யார் அப்படிங்கிறோட அவருடைய நேமு, அவருடைய மொபைல் நம்பர் வந்துடும். அதே மாதிரி இஆர்ஓ அவங்களுடைய நேமு, மொபைல் நம்பர் கொடுத்துருவாங்க. நீங்கள் ஏதாச்சும் உங்களுக்கு சந்தேகம் அப்படின்னா நீங்கள் அவங்கள கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுடைய ஓட்டர் லிஸ்ட்டில் வந்து நம்மளுடைய பேர் இருக்குதா, இந்த முறை நம்ம தேர்தலில் வாக்களிக்க முடியுமா அப்படிங்கிறத வந்து இதை வச்சு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஒருவேளை இதில் வந்து உங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பர் வரலை அப்படின்னாக்கல நீங்கள் உங்களுடைய பிஎல்ஓவை கான்டாக்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா ஃபார்ம் 6 அப்படின்றத ஃபில் பண்ணி புதிய வாக்காளர்களாக நீங்கள் இணைந்து கொள்ளலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்கள் நம்ம வீடியோஸ் லைக் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மேலும் இது போன்ற பல தகவல்கள் அடுத்தடுத்து நம்மளுடைய சேனலில் அப்லோட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ, பாய்.